ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏசி தெரியுதுல, குளிருதா குளிருதா. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டோம் வீட்டுக்கு. அப்போ அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு காரில் போகணும். கரெக்ட். இந்த பாட்டு நல்லா இருக்கா? என்ன பாட்டு சொல்லு. இல்லையா இப்படி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கியோட ஸ்கூலில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கோம். சிக்கி டான்ஸில் கலந்துருக்கான். ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒர்க் இருக்குது அப்படின்றதுனால எங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அண்ட் கார்லேருந்து இறங்கி உள்ளே போன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே சிக்கி ஒரு இடத்துல நிற்கலை. அவங்களோட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டோக்கன் எல்லாமே போட்டு நேம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். அம்மாவை கடையில் வித்துட்டு ஹாய் ஐயா அழகா இருக்கு. தென் அவங்க மிஸ்ஸும் வந்து பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு டோக்கன் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. தென் குழந்தைங்கள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட டான்ஸ் தீம் வந்துட்டு ரெட்ரோ ரவுண்டு. ஸோ ஓல்டு சாங்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி, பாய்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரின்ட்டு. பிரகன்யா இங்கே பேர் பொட்டுக்கட்டு ஸ்மைல் ஸ்மைல். ஸோ நானும் அப்படியே சிக்கிக்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். அண்ட் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாஸும் சேர்ந்துட்டு குழந்தைங்களாட்ட படுக்க வச்சுட்டு ஐப்ரோ போடுறது, லிப்ஸ்டிக் போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு அவங்கள. அண்ட் குழந்தையில நம்ம சிக்கிக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் எல்லாருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகிருந்தது. அதனால் எல்லாருமே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. அப்படியே எல்லாரையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு தென் இங்கே ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆட வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செகண்டு. ஸோ அங்கேயே ஜஸ்ட் ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சுட்டு இருந்தோம். ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு 3 days முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு எல்லாமே பத்துதான்னு சொல்லிட்டு சைஸ் எல்லாமே ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ பத்தாத குழந்தைங்களுக்கு எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. பாய்ஸ் எல்லாம் அவ்வளோவா எதுவும் மேக்கப்பே போடல. ஜஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதோடு சரி. பட் கேர்ள்ஸ் அப்படி இல்லை. ஃபுல்லாக ஒரு 1/2 hour வரைக்கும் அவங்களுக்கு தான் ஃபுல் மேக்கப்பே. ஆக்சுவலாக அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. ஆனால் அவங்க பாட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சிக்கி கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பிரகன்யா. ஸோ டே 1லேருந்து சிக்கி கூட வந்துட்டு ரொம்ப எடுக்கவே இல்லையே. அண்ட் இவங்க வந்துட்டு அவந்திகா வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க. ஆனால் சிக்கிக்கு வந்து நல்லா ஃபுட்டெல்லாம் ஊட்டி விடுவா, நல்லா பார்த்துக்குவா. அண்ட் இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் தி பேரண்ட் ஆக்சுவலி அந்த ஆடிட்ருக்க பையனோட ஒரு அம்மா. பட் அவங்க வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஊட்டி விடுறதுலேருந்து அவங்க ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும், வாமிட் பண்ணிட்டாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னும் போதெல்லாம் அவங்க நியர்பை தான், வீடு வந்து நியர்பை தான். ஸோ வந்து குழந்தைங்க நல்லா டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மிஸ்க்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டான்ஸுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக் கொடுத்தது. அண்ட் ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ அவங்க தான் அரேஞ்ச் பண்ணது. விக்ரம்
ஸோ ரிஹர்சல் எல்லாமே முடிச்சுட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் போகிற வழியிலே வந்து நானும் சிக்கியும் ஒரு கிளிப்பிங் எடுத்துக்கிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி 2 பேருமே நாங்கள் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். ஸோ ஸ்டேஜுக்கு நியர்பை வந்து எல்லாரையுமே செட்டில் பண்ண சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்கள அப்படியே லைனாக கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இருந்தோம். அங்கே உட்கார வைக்கிறதுக்கு குழந்தைங்க யாரும் உட்காரவே இல்லை. ஒருத்தர் உட்கார வச்சா ஒருத்தர் எங்கேயாவது ஓடிடுறாங்க. ஸோ அங்கே எங்கேன்னு குழந்தைங்க விளையாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸ்டேஜ் மேலெல்லாம் ஏறி அந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் எடுத்து அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே வேற பிடிச்செல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல ஆக்சுவலி. ஸ்டேஜு இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. அங்கே வந்து கிறிஸ்துவோட அந்த குடில்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஜீசஸ் பர்த் மாதிரி குடில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போய் தொட்டு பார்த்துட்டு அது ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அண்ட் பேரண்ட்ஸ் நாங்கள் போய் கூப்பிட்டு பார்த்தோம், யாருமே வர மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்கிட்ட சொல்லி அவங்க மிஸ் தான் போய் மிரட்டி அது இதுன்னு பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாங்களே. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் டைம் ஆகிடுச்சு. அது வரைக்குமே யாருமே ஒரு இடத்துல உட்காரவே இல்லை. அங்கேங்கன்னு ஓடிட்டே தான் இருந்தாங்க. இவங்க மட்டும் கிடையாது, அங்கே வந்திருந்த மற்ற குழந்தைங்களுமே தான். அண்ட் ஒரு வழியாக செட்டில் பண்ணி உட்கார வைக்கிறதுக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு பிரேக் டைம் ஆகிடுச்சு. ஸோ 11:30 ஆகிடுச்சு. ஸோ அது ஸ்நாக்ஸ் டைம் அவங்களுக்கு. ஒரு குழந்தை பசிக்குது, ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சரின்னு உடனே சாப்பிட ஆரம்பித்தோடனே அடுத்த குழந்தைங்களும் ஒவ்வொருத்தராக லைனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே இன்னும் டைம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டோம். அங்கேருந்த கோஆர்டினேட்டர்ஸ் பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க சும்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் மீன்வைல் சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. வந்து அவங்க செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரேயரோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே செட்டில் பண்ணி ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் 2வது நம்ம சிக்கியோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க எல்லாமே லைனில் நிற்க வச்சுட்டு ஸ்டேஜ் வைக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. இந்த இடத்துல சிக்கி மட்டும் இல்லைங்க, மற்ற குழந்தைங்க யாருக்குமே வந்துட்டு நம்ம இவ்வளோ பேர் முன்னாடி ஆட போகிறோம், நம்ம ஒரு ஸ்டேஜில் ஆடுறோம், எந்த ஒரு ஃபியருமே யாருக்கிட்டேயுமே இல்லை. ஒரே ஒரு ஃபியர் அவங்களுக்கு என்னென்னா அவங்க மிஸ் ஆப்போசிட்டில் நின்று அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. அந்த மிஸ்க்கு மட்டுமே தான் பயந்துட்டு அவங்கள பார்த்து ஆடிட்டே இருந்தாங்க, தவிர்த்து வேறு யாரையுமே அவங்க கன்சிடரே பண்ணல. ஸோ அதுதான் அவங்க குழந்தைங்களோட ஒரு ஆக்டிவிட்டி இல்லைங்களா. சிக்கிக்கு இது ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு அன்றைக்கி அவன் ஆடும்போது கூட எனக்கு எதுவுமே தெரியல. பட் ரீசன்ட் டேஸில் இப்போ அவனோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ரியலைஸ் ஆகலை, எப்படி இவன் ஆடினா தைரியமாக இந்தளவுக்கு ஆடி இருக்கிறானே, இவ்வளோ சின்ன ஏஜில் இவ்வளோ பேர் முன்னாடியும் இவ்வளோ தைரியமாக ஆடிருக்காங்க, பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்குமே ஃபீல் ஆகுது. இது வந்து நான் என்னோடய ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸோ அதுதான் எனக்கு ரியலைஸ் பண்ணுது. வெற்றி காண்பதில்லை
வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலியில்லை புத்திசாலியில்லை புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலியில்லை புத்திசாலியில்லை பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் காணாத கண்களை காண வந்தாள் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள் ஆட வந்தாள் ஏழாடை சென்றனில் பூவாட வந்ததே கையோடு வளையலும் ஜல் 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 கண்ணோடு பேசவா சொல் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் காணாத கண்களை காண வந்தாள் பேசாத மொழியலாட வந்தாள் மாடி கட்டி ஓடி ஓடி செத்து விட்ட சீமானே ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே காடு அம்பு சேனை வச்சு கால் வச்சு கோரடிக்கும் சோமானே சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லைங்க, எல்லார்கிட்டேயுமே ரொம்ப அப்ரிசியேஷன் வாங்கினாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருந்தது அந்த டைமுக்கு. அண்ட் அவங்க மிஸ் ஆல்சோ சொல்லி ஆகணும், ஆப்போசிட்டில் நின்றுட்டு ரொம்ப நேரம் அவங்களுக்கு ஆடி காமிச்சிட்டே இருந்தாங்க. அண்ட் எல்லா கோஆர்டினேட்டர்ஸுமே ரொம்ப பரவாயில்லைங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க ஸ்கூலில். அம்மா போடுமா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா சீஃப் கெஸ்ட் எல்லாமே ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் தட் ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண குழந்தைங்களுக்கு மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு சிக்கியோட ஸ்கூல்லேருந்து ஒரு பையனும் செலக்ட் ஆகிருந்தான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கி ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, சிறுசேமிப்பு ஸ்கீம். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டெய்லி பேசிஸில் எவ்வளோ வேணாலும் காசு கொடுத்து விடலாம். அதை குழந்தைங்க வந்துட்டு அங்கே ஸ்கூலில் வந்து அவங்க நேமில் வந்து ஒரு உண்டியல் இருக்குது, அதில் போய் அவங்க சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ
ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்துட்டு நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கான். அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணி உனக்கு மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் வின் பண்ண குழந்தைங்களுக்கு அன்றைக்கி ப்ரைஸஸ் கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா எண்டிங் ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாண்டா கிளாஸ் எல்லாமே வர வச்சு குழந்தைங்க எல்லாமே ஸ்டேஜ் நிறுத்தி அவங்க எல்லாரையுமே எனக்கு வச்சு கேக் கட் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தனித்தனியாக பிரான்ச் வைஸ் அண்ட் குரூப் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அங்கேயே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்கூல் பேரண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் சிக்கிக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே தூக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே எங்கள் ஃப்ரெண்ட் கூடயே வண்டியில் ஏறி நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வண்டியில் வரும்போதே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, பெட்டில் ஏறி அவன் பாட்டுக்கு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அன்னைக்கு டே இப்படி தாங்க போச்சு. செலிப்ரேஷன் டே ஆல்சோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.